சார் இப்ப இந்த ஜாதகத்துல வந்து இந்த சந்நியாச யோகம் சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இந்த திருமணமே மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. பிறப்பு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இருந்தா சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க. ஆனா 4 கிரகம் 5 கிரகம் இருந்தும் திருமணமான ஜாதகத்தை நம்ம போட முடியும். கண்டிப்பா போடலாம். அது வந்து ஒரு விதி. ஆனா இல்ல அதெல்லாம் செட் இல்ல சார், ஆகாது. இப்ப இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்து இவருக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஆகாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு அப்படி சொல்றதுன்னா முதல்ல பிறப்பு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது. கேது கேது. ராகு கேது. இது பெரும்பாலும் தடை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு லக்னத்துக்கு 2க்கு அதிபதி சனி 8ஆம் இடத்துல போனது. இது ஒரு காரணம். ராகு கூட சேர்ந்து கெட்டு போனது. இது ஒரு காரணம். பிறப்பு லக்னத்துக்கு 2க்கு அதிபதியே இவருக்கு திருமணம் உண்டு இல்லைங்கிறத சொல்லிடுவார். சரியா? பிறப்புல வந்து இரண்டாவது அதிபதி தான். 2ஆம் அதிபதி பிறப்பு ஓகே. லக்னத்துக்கு 2க்கு அதிபதியே முதல்ல சொல்லிடுவார். சரிங்க. இவருக்கு திருமணம் உண்டு இல்லைங்கிறத அவர் சொல்லிடுவார். இருக்கு லேட் ஆகுங்கிறத தான் திசைகள் சொல்லிக்கிட்டே வரும். இந்த திசையில இருக்கு, இந்த திசையில இல்ல அப்படிங்கிறது திசைகள் சொல்லிட்டு வரும். சரி. இப்படிக்கு 2க்கு அதிபதி 2ஆம் இடத்தையே பார்த்தாலும் கூட 2ஆம் இடத்துல கேது அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறது 8ஆம் இடம் மாட்டினது ராகு கூட. அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க கூடாது. கிடைக்காது. இல்ல, 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் 2 கூடயும் வந்து ஓரளவு வந்து பலமா இருந்தாலும் கிடைக்கும். 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் சனி அங்கிட்டு கிட்ட கிட்ட தள்ளி இருந்திருந்தாருன்னா தப்பிச்சிருவாரு. கொடுத்துருவாரு. அதுதான் சொல்றேன். இப்ப அதுவும் ராகு அவரும் கிட்டும் மாட்டிச்சு. அவரும் போய் 8ஆம் இடத்துல போய் உட்காந்து ராகு கிட்டே போய் மாட்டிட்டாரு. ரொம்ப நெருங்கி கிரகணம் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு பாதசாரம் மிச்சம் போனா 3 டிகிரில கிரகணம் ஆயிருப்பாரு. ஆயிருக்காரா? ஆயிருப்பாரு சார். இவர் 2ஆம் பாதம் ஒரு 3ஆம் பாதம்னா 3 டிகிரில கிரகணம் ஆயிட்டார். அப்புறம் குடும்பத்தை எப்படி அமைக்க விடும்? அப்ப லக்னத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது இந்த திசை நடக்குமா அடுத்த திசை நடக்குமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் திசா சிஸ்டம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே சார். இப்ப சனி தசையிலே நடக்காது அப்படின்னா இவரே சன்னியாசி யோகமா போச்சு. சன்னியாசி யோகம் ஆயிதான். அப்படின்னா சன்னியாசி யோகம்னா அவங்க சொன்ன ரூல்ஸ் பிறப்பு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இருந்தால் சன்னியாசி யோகம்னு சொன்னது ரூல்ஸ். 44 வயசுக்கு மேல இன்னும் 19 வயசு கூட்ட வேண்டியது வருது இல்லைங்களா? அப்படின்னா 63 வயசு ஆயிடும். 63 வயசு நீங்க கல்யாணம் அப்புறம் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? அப்போ சன்னியாசி யோகம் தான். வேற என்ன கேட்கணும்? போதுமா? இன்னைக்கு திருமணம் ஆகாதுக்கு இவருக்கு கல்யாணம் ஆகலும் போது குழந்தைய பத்தி பேச வேண்டியது இல்லை. இன்னைக்கு திருமணமும் குழந்தையும் முடிச்சிட்டோம். சார் ஆனா ஹையர் பொசிஷன்ல இருக்காரு சார் அட் பிரசன்ட். நல்ல சம்பாத்தியம் தான். நல்ல சம்பாத்தியம். அவங்க அந்த 2 ஜாதகத்தை கம்பேர் பண்ண 3 ஜாதகத்தை கம்பேர் பண்ணப்ப இவர் நல்ல வசதி வாய்ப்போட தானே இருக்காரு. அது வந்து பிறப்பு லக்னத்துக்கு 2க்கு அதிபதி 11க்கு அதிபதியை காமிச்சு கொடுத்துருவாங்க. இவர் என்னைக்கா இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆவாரு அல்லது கோடீஸ்வரர் வீட்டுல தான் பிறந்திருப்பாருங்கிறது. பிறப்பு லக்னத்துக்கு 2 அதிபதி சனி 11க்கு அதிபதி செவ்வாய். இதுல 2.1 தொடர்பு நிறைய வருது சார். இப்போ உதாரணமா இப்போ ராகு கணக்கு பண்ணோம்னா ராகு வந்து 2க்கும் 11 கூட 12ல இருந்தாலும் குருவோட பணத்துக்கார அவரு தொடர்பு வந்துடுறாரு. அதே மாதிரி சனி தசை கணக்கு பண்ணும்போது குரு தசை கணக்கு பண்ணும்போது 2 கூடிய சூரியனும் 11 கூடிய சுக்கரனும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. 2.11 தொடர்பு வந்து இந்த இடத்துக்கு 2க்கு அதிபதி சனியும் 11க்கு அதிபதி செவ்வாயும் பாத்துக்கிறாங்க, தொடர்புல வந்தாங்க. இப்ப சரியா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மகர லக்னத்துல பிறந்தது மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண் பார்த்தோமா? மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண். அப்ப அதுக்கு அந்த தொடர்பு வருதா? அந்த பொண்ணு நல்ல வெல் செட்டில், நிறைய காசு பணம் சொத்து பத்தெல்லாம் சேர்த்துருச்சு. ஆனால் கும்ப லக்னத்துல பிறந்து பூரா நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணுக்கு வந்து 2க்கு அதிபதியார் குரு, 11க்கு அதிபதியார் குரு. அவர் 6ஆம் இடத்துல உச்சம் இல்லையா? 6ஆம் இடம் என்னதான் மறைமுகம்ல உழைச்சிதான் சம்பாதிக்கணும்னு போட்டிருக்கு. கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லல, உழைச்சிதான் கஷ்டம் சாப்பிடணும். இவங்களுக்கு உழைக்காமே நிறைய வருமானம் வரும், அவங்களுக்கு உழைச்சாதான் வருமானம் வரும். அப்படி காட்டும். இப்ப நீ இவர் சொன்ன மாதிரி பிரின்ஸ் சொன்ன மாதிரி ராகு திசை நடந்தப்ப 2க்கும் 11க்கு அதிபதி உச்சம் பெற்ற குரு கூட. அப்ப எந்த வகையிலும் சம்பாதிச்சிருவார். குரு திசை நடந்தப்ப 2க்கு அதிபதி சந்திரன் 11க்கு அதிபதி சுக்கிரன். இந்த இடத்துல 6 2 இருக்கிறாங்க. இப்போ சனி திசை வந்தப்ப 2க்கு அதிபதி 11க்கு அதிபதி புதன் வந்துடுறாரு. அப்ப குரு திசையில ஏதாவது ஒரு இதா இருக்கும். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உச்சம் பெற்ற குரு தானே கொடுத்துருவாரு. 2-11 சாரமொழியா கனெக்ஷன் ஆனாலும் தொடர்புன்னு எடுத்துக்கலாம்.
சார் குரு வந்து போடும்போது 2 கூடியது சூரியன் தானே சார்? 11 ஆமா கூடிய 2 சுக்கிரன் கதிபதி தானே? சூரியன் சாரி 2 கதிபதி சூரியன் 11 கதிபதி சூரியன் சுக்கிரன் 11 கூடிய சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்கல்ல? இன்னைக்கு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அதான் உளறிக்கிட்டு இருக்கேன் 2 கதிபதி சூரியன் 11 கதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. கரெக்ட். அதே இந்த ஊடால 2-3 போன் வரும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல. சகஜம் தான் சார், சகஜம். அப்படிதான் சார் நோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ராகு திசை நடந்தப்ப 2க்கும் 11 கதிபதி புதன் உச்சம் பெற்ற குரு கூட 12ஆம் இடத்துல பார்த்திருந்தாலும் உச்சம் பெற்ற குரு கூட. அடுத்து குரு திசை நடந்தப்ப 2 கதிபதி சூரியன் 11 கதிபதி சுக்கிரன் ஒன்னா இருக்காங்க. இப்ப சனி ஒண்ணா திசைக்கு இருக்காங்க. வந்தப்ப மறுபடியும் அதே மாதிரி ராகு போல வருது. அப்ப பொருளாதாரத்துல எந்த வகையிலும் கஷ்டம் இல்லை. அதைத்தான் பிறப்புல கிடந்ததுக்கு 2 கதிபதி சனியும் 11 கதிபதி செவ்வாயும் தொடர்பு காமிச்சிரும். இது சாரம் வழியா தொடர்பு வந்தாலும் தொடர்புன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? எப்படினாலும் தொடர்பு தான். எப்படினாலும் தொடர்பு தான். தொடர்புங்கிறது என்ன சார்? சாரம், வீடு கொடுக்கறது, பரிவர்த்தனை ஆகிறது, ஒருத்தர் பாத்துக்கிறது, இதெல்லாம் தானே தொடர்பு. எல்லாமே திரிகோணத்துல வர்றதுமே தொடர்பு தான் நம்ம சொல்றோம் மெயினா. திரிகோணத்துல வர்றதே தொடர்பு தானே. இங்க மெயினா பாத்துக்கிறாங்க பாருங்க. இவர் 4ஆம் பார்வையில வர பாக்குறாரு, இவர் 4ஆம் பார்வையில வர பாக்குறாரு. அப்ப பொருளாதாரத்துல கை வைக்கிறார். செவ்வாயின சொத்து பொத்து சனினா தொழில் அதுல கை வைக்கிறார். கேந்திரங்களை எடுக்க முடியாது என்ன சார்? கேந்திரம் தானே சார் இது இதுக்கு கேந்திரம் தானே. இது பார்வை இருக்கே. பார்வையும் 4ஆவது பார்வை 10ஆவது பார்வை கேந்திர பார்வை தானே அதுவும். சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா சார்? இது கேட்டுக்க பாருங்க. கன்னி லக்னம் 2 கூடிய சுக்கிரன் 9ல ரோகிணி நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப 11 கூடிய சாரம் கேட்டுங்களா? ஆமா தொடர்பு தான். ஆச்சுங்களா? அப்போ 11 கூடிய வந்து 12ல சுக்கிரன் சாரம் போறோம். இங்க அதுவும் தொடர்பு தான். அது சார பரிவர்த்தனை ஆச்சுல்ல சார். ஒரு சில நேரம் அது ஏமாற்றத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் ஏமாந்துங்கிறேன் சார். என்னது சார் அதான் ஒரு சில வகையில ஏமாற்றத்தை கொடுத்தாலும் பின்னாடி கொடுத்துரும் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் பேச்சாரு சார். ஒரே ஒரு 200 300 தான் வருமானம் டெய்லி. அது இப்ப என்ன தசை நடக்குது உங்களுக்கு? இப்பதான் ராகு தசை ராகு புத்தி நடந்துங்குது. அப்ப குரு உங்களுக்கு எங்க இருந்தாரு? குரு வந்து மேசம் பரணி 3ஆம் பாதம். பரணி 3ஆம் பாதம். இப்ப இந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். ஆமா 2 கதிபதி. ஆமா சார். 11 கதிபதி சனி எப்படி சம்பந்தப்பட்டாரு? சனியும் சுக்கிரன் எப்படி சம்பந்தப்பட்டாங்க? சனி வந்து இங்க இருக்காரு, துலாத்துல இருக்கிறாரு. 6 8 இருக்கிறாங்க. 6 8 இருக்கிறாங்க. இங்க மேச லக்னமா செயல்படும் போது சுக்கிரன் ஆட்சி தான். ஆனா 11 கதிபதி 6ல உச்சம் பண்ற நிலைமையில இருக்கிறாரு. ஆனா இங்க இருந்து இவரால பார்க்க முடியாது, இங்க இருந்து இவரால பார்க்க முடியாது இல்லையா? 6 8 இருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு வருமானம் ஏதாவது ஒரு வகையில வரும் சார். ஏன்னா 2 கதிபதி ஆட்சி சுக்கிரன் வந்து ஆட்சிங்கிறனால ஏதாவது ஒரு வகையில வருமானம் வரும். நீங்க சும்மாவே ஆனா இந்த தசை ஃபுல்லாவே கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைங்களா வருமானம்? வருமானம் பிரச்சனை தான். கொஞ்சம் சுமாரா தான் போகும். வரும் ஏதாவது ஒரு வகையில வரும். அது பெருசா வராது. ஆல்ரெடி சார பரிவர்த்தனை இருக்குல்ல, அத காமிக்குது. இங்க பாருங்க 6 8 அப்படிங்கிற மாதிரி. இப்ப குரு திசை உங்களுக்கு எங்க இருந்து திசை நடத்தும்? குரு தசை மகரத்துல நீச்ச வக்கரம். சரி நீச்ச வக்கரம். இப்ப 2 கதிபதி சனி இங்க இருக்கிறாருன்றீங்க. 11 கதிபதி செவ்வாய் அங்க இங்க 11 கடகத்துல. அப்ப இங்க இருந்து 4ஆம் பார்வையில பாப்பாரா? இங்க இருந்து 4ஆம் பார்வை 10ஆம் பார்வையில பாப்பாரா? ஆமா பாத்துங்கிறாரு ஆல்ரெடி. ஆனா இங்கேயே என்ன ஆகும்னா இவரும் நீசம், இங்க இவரும் நீசம் இல்லையா? கோடீஸ்வரன் ஆக முடியாது, 1 லட்சாதிபதி ஆகலாம். அவ்வளவுதான். அப்படி வேணா பாத்துக்கலாம். கோடீஸ்வரன் ஆக முடியாது, லட்சாதிபதி ஆகலாம். ஸ்தானபலம் ரொம்ப முக்கியம்ல. இவருக்கு கூட ஸ்தானபலம் கிடைச்சிருச்சு. ஏன்னா உச்சம் பெற்ற சனி தானே. அப்ப நீசபங்கம் அவரு வக்கரம். சனி உச்ச வக்கரம் சார். அதான் வக்கரம் சார். வக்கரம் இதுவும் வக்கரமா? ஆமா சனி வக்கரம் கூட கேதுவும் இருக்கு சார். இதுல ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் சார் இந்த ஜாதகம். ஒரு பாடமே எடுக்கலாம் அவ்வளவு. கடைசி வரைக்கும் உழைச்சிதான் சாப்பிடணும். செவ்வாய் மாட்டின கனெக்ஷன் சொல்லல சார் இன்னும். எதுல மேடம்? ராகு கேது மிட் பாயிண்ட்ல செவ்வாய் மாட்டினது இல்லையா? அந்த மூலம் நட்சத்திரம் அந்த பூராட நட்சத்திரம் அவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. அவங்க 2 பேருமே மூத்தவர்கள். அவங்களுக்கு கீழே 2 பெண் குழந்தைகள் தான். அது ஒண்ணு. அடுத்தது
இப்போ பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இவர் திருவோணம் நட்சத்திரக்காரருக்கும் கூட பிறந்த ஆண் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க மேடம். நம்ம அதை பத்தி இப்ப கூட பிறந்தவங்களை பத்தி நம்ம போகாதனால அதை நம்ம எடுக்கல. அதான் இப்ப ராகு கேது மிட் பாயிண்ட்ல செவ்வாவோட வேலை அப்படின்றது பெண்டிங் சார். சகோதர காரகனை ஃபுல்லா காலி பண்ணுது இல்லையா, உயிர் காரகத்துவத்தை காலி பண்ணுது. ராகு கேதுக்கு மத்தியில மாட்டி இருக்கிற செவ்வாயுடைய உயிர் காரகத்துவம்னா சகோதர காரகன் ஆண் வாரிசை தடை பண்ணுது. பெண் வாரிசு வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல காட்டுது. அதைத்தான் மேடம் வந்து மென்ஷன் பண்றாங்க. சார் அப்படி பெண் வாரிசு இருக்குன்னா அது 3ஆம் இடத்தை தானே பார்க்கணும். அது உடன்பிறப்பு. அது 3ஆம் இடம்ங்கிறது நமக்கு இளைய சகோதரம். சாரி சகோதரம் சகோதரன் இல்ல சகோதரி இருக்காங்களான்னு 3ஆம் இடத்தை தானே பார்க்கணும். ஆமா 3ஆம் சகோதரி பாக்குறதுக்கு பிறப்பாக்குறதுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கணும். சரி. சகோதரக்காரன் பலமா இருக்கிறாருன்னா ஆண் வாரிசு உண்டுன்னு எடுக்கணும். கெட்டு போகாம இருந்தாருன்னா ஆண் வாரிசு உண்டுன்னு எடுக்கணும். அவர் கெட்டு போயிருக்காரு அப்படிங்கும் போது 3ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரா, அப்ப சகோதரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். சரிங்க. ஓகேவா? முடிச்சிடலாமா? ஓகே சார். ஓகே சார். அப்ப எனக்கு திருமணம், குழந்தை, இப்ப மேடம் வந்து சகோதரத்தை பத்தி இழுத்துட்டாங்க. சகோதரனுக்கு அதுக்குன்னு ஒரு நாள் கிளாஸ் வைப்போம். கூட பிறந்தவங்க 4-5 பேரு, இதுல ஆண் வாரிசு எத்தனை பேரு, பெண் வாரிசு எத்தனை பேரு கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா ஒரு கிளாஸ் வைப்போம். மேடம் நோட் பண்ணிக்கோங்க மேடம். ஓகே சரி, அழிச்சலாமா? கட்டத்தை மட்டும் அழிக்காம விட்டுப்போம்.